வாங்கடா. எப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்ன நல்லவன் ரொம்ப அமைதியாக இருக்கானே என்ன? புது மாப்பிள்ளலாப்பா, அதான் அப்படி இருக்காங்க. அம்மா ஏமாம்மா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சா? வீட்டில் தானேடா எல்லாம் வாங்கியாச்சு. இல்லைப்பா, வேறு எதுவும் வாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். ரெஸ்ட் எடுக்கலையாடா நீங்கள்? போங்கடா போய் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தீங்க. அப்பா, இன்னும் ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. ஆமாப்பா, ஒரு வாரம் கழிச்சு தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்ன உட்காந்துட்டு இருக்க? போய் காஃபி ஏதாட்டு எடுத்துட்டு வா போ. சரி தம்பி எல்லாரும் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா, வேண்டாம்மா, இருங்க. இருங்கய்யா, ஜூஸ் ஆட்டு எடுத்துட்டு வரேன், குடிங்க. பவி சௌமியாலாம் எங்க? அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, 2 மாத கதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரிடா சரி, உட்காந்து பேசுங்களாடா. அப்பா, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரிடா அப்போ போயிட்டு வாங்க. டேய், நீ வாரியா என்ன? இங்கே போங்கடா நான் வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டி தானே போய் இங்கே நின்றுட்டு இருக்கேன். வாங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும். 2 மாதம் ஆகிடும் உங்களை பார்த்து. 2 மாதம் ஆச்சா? டெய்லி வீடியோ வேலை பார்த்துட்டு அப்புறம் 2 மாதம் ஆச்சா? நீங்கள் இப்போ வர போகிறீங்களா இல்லையா? சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போவோம். போ. என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. என்னம்மா என்னாச்சு? ஒன்றுமே இல்லைப்பா. போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போ ஓடு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுட்டு நிற்பீங்களா, விட்டுட்டு போயிடுவீங்களா? விட்டுட்டு எப்படி போவேன்? நீ போய் மாற்றிட்டு வா, நான் நிற்கேன். போனது நீ நேரம் ஆகுதுடா. சரி, அப்பாட்ட சொல்லணும்ல. 5 நிமிஷம் தான் டைம், போய் மாற்றிட்டு வா, இல்லைன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். சரி, நான் போய் மாற்றிட்டு வரேன். சரி போமாடா, நந்தினி வந்துடலாம். போவேண்டா வாங்க. நந்தினி நீ எங்கம்மா போகிறேன்? இப்போ நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன். சௌமி அக்கா பவியெல்லாம் பார்க்க போகிறேன். அப்படியா? சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். என்ன எதுக்குப்பா சீக்கிரம் வர சொல்லுதீங்க? இனிமேலாம் ஏன் வெளியே போகக்கூடாதுமா? நாளைக்கு நிச்சயதார்த்தம்லாம், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் வரைக்கும் வெளியே போகக்கூடாது. ஏன்ப்பா, நான் வேற எங்கேயும் போலப்பா, அத்தை வீட்டுக்கு தானே போகிறேன். சரிம்மா ஒரு 4 நாள் பொறுத்துக்கா. தங்கச்சி பவி சௌமி எல்லாரையும் இங்கே வர சொல்லிடுவோம். சரியா உன் கூட இருக்க சொல்லுதேன். ஆமாம், சொல்லுங்க மாமா. என்ன சொல்லணும்? மாமா சொல்கிறது சரிதான். நிச்சயம் பண்ணால் கல்யாணம் முடி தட்டி எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஆமாம், 4 நாளும் நான் உங்களை பார்க்காம வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, அப்புறம் எப்போ உங்கள்கிட்ட பேச? அதுக்கு தானே இப்போ கூப்பிட்டு போகிறேன். பிறகு என்ன? இன்னைக்கு மட்டும் பேசினா போதுமா? சரி நான் இங்கே வரேன். சரியா? என்னடா என்ன? என்னடா என்னாச்சு? தங்கச்சிக்கு 4 நாள் அங்கே வராமல் இருக்க முடியாதாண்டா. மாமாட்ட சொல்லுதான். அம்மா, ஒரு 4 நாள் தானம்மா, பொறுத்துரு, அதுக்கப்புறம் நீ அங்கே வரலாம். எதுக்குண்ணா நீங்களும் இப்படி சொல்லுவீங்க? சொன்னா கேளுமா. சரி, நான் வரல. சரி மாமா வீட்டுக்கு போயிட்டு பிறகு வரோம். ஆமாம் நந்தினி இன்னைக்கு அங்கேயே இருக்கட்டும், காலையில் கூப்பிட்டு வரேன். எதுக்குடா காலையில் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு காலைல கூப்பிட்டு வரேங்க? உங்கள் பொண்ணு என்கிட்ட நிறைய பேசணுமா, அதுக்கு தான் இப்போ வாரேங்க, கூட்டிகிட்டு போங்கங்க. காலையில் நீங்கள் வரும்போதோட கூப்பிட்டு வருவீங்க? இல்லை மாமா, காலையிலே கூட்டி கொண்டு இவ்வளோ விட்டுட்டு போகிறேன், அவள் கிளம்பு வரலாம். சரிடா என்னவும் பண்ணுங்க. நைட்டு மருதாணிலாம் வைக்கணும். நாங்கள் கவியும் சௌமியாவும் நைட்டு அவங்க கூட இவ இருக்கட்டுமே. சரிடா கவனம். நான் இருக்கும்போது ஏன் மாமா? சும்மா சொன்னேன்டா. சரி பிறகு வாரேன் மாமா. வரேன்டா, நாங்கள் வந்து வேலையை பார்த்துக்குறோம். வேலை ஒன்றும் இல்லைடா, எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. நீயும் அங்கே இங்கேயும் அலையாதடா கற்கல்ல, எல்லாம் இவனுக்கு 2 பேரும் பார்த்துக்குவானு. சரி மாமா. சரி எப்போ, அப்போ நாங்கள் வர்றோம். சரிடா போயிட்டு வாங்க பிறகு. ஐயா, காலையில் சீக்கிரமாக போகலாம்யா? அம்மா எத்தனை மணிக்கு தான்மா பார்த்துருக்கிய? 10:30க்குயா? சரிம்மா ரொம்ப தூரமா? இல்லையா, எல்லாம் எடுத்து வைக்கணுங்களா? நல்ல நேரத்தில் முடிக்க வேண்டியதானே? சரி பண்ணுங்க பண்ணுங்க. என்ன உனக்கு நான் தானே பொண்ணு பார்க்க போவேன்னு? பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சாச்சா? பொண்ணு என்ன பொண்ணு பார்க்க வேண்டியது இருக்குது? பொண்ணு இங்கே தானே இருக்கா, அப்புறம் என்ன பார்க்கணும்? அதெல்லாம் பார்த்தாச்சுமா, 4 இல்லைலாம், அதுக்கு தான் சீக்கிரம் பார்த்தாச்சு. சரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ பேசிக்க, சரியாம்மா? சரி, நான் பொண்ணு யாருன்னு பார்க்கவே இல்லை நாங்களும். பார்க்கணுமா? ஒரு 4 நாள் தானே பிரியா, பொறுமையாயிரு. சரிண்ணா, நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்டா? இல்லை இல்லை நந்தினிக்கு தான். நந்தினிக்கு தான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட். ஏக்கா உனக்கு தான் வேலை அதிகமாக இருக்கு போல. உன்னெல்லாம் என்ன செய்ய? அப்போதே சொல்லி தொலைய வேண்டியதானே இவனுக்கு கல்யாணத்தோட. சொன்னா நீ இப்படி உட்காந்து பேசிட்டு இருப்ப, இந்நேரம் எல்லா வேலையும் பண்ணியிருப்ப. நீ கரெக்டாக போய் போட்டு கொடுத்துருப்ப. பாவம்லாடா. பத்தியா வேலையை கட்டுற பத்தியா? சும்மா இறக்கா, நீ அதை பற்றி பேசாத. இல்லைடா, கஷ்டமா இருக்கு பார்க்க. கஷ்டமா இருக்குன்னா போய் தூங்கு போ. இங்கே உட்காந்துக்கிட்டு உளறி குட்டிக்கிறத போ. சரி மச்சனங்க அவர் அங்கே தூங்கிடுவாருடா. இவளை இங்கே வச்சிருக்கிறது நல்லது இல்லைடா, ஆபத்து தான். எதுக்குடா எருமை இப்படி சொல்லுத? எப்போ பாரு உனக்கு என்ன குறைச்சலாட்டம் இருக்க முடியாது. வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தால் ஏன் குறைச்சல போகிறேன்? ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணாதீங்கடா, இருங்க. சரி எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா நாளைக்கு பொருள் எல்லாம்? வாங்கியாச்சுடா, அப்பா அங்கே வேண்டியதை வாங்கிச்சு, நானும் மச்சானும் இங்கே வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு. சரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்நேரம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போன்னு இல்லை, கல்யாணத்துக்கும் தான்.
சரிடா, சரி ப்ளவுஸ் அடிக்க கொடுத்தியா இல்லையா? கொடுத்துருக்கேன்டா. காலையில் எப்போதும் போல நீ தான் வாங்கிட்டு வரணும் போ. இதுக்கு மட்டும் என்ன வேலையாவீருங்க? நான் போய் வாங்கிட்டு வரேன் காலையில். அவனை எழுப்பிட்டு இருக்காத எருமை மாடு. இல்லாட்டா தோற தூங்குவாரோ? அவர் இல்லாமல் எப்படி போவேன்? வருவான். அதுக்கச்சிட்டு நீ காலையிலே அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்காத. என்னை எழுப்பு, நானும் மனமும் போய் வாங்கிட்டு வரேன். சரிடா. ஐயா சந்தோஷமா இருக்கலாம் ஐயா. இது என்னம்மா கேள்வி? இல்லையா கேட்டேன். சொல்ல முடியல, காட்டவும் முடியல, அவ்வளோதாம்மா. ஏன் இப்படி? ஏம்மா விடுங்கம்மா, ஒரு 4 நாள் தானே, விடுங்க. காலையில எழுந்துச்சு எல்லாரும் கிளம்பிடுங்க. அப்புறம் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதா? சரி பவி சௌமியா, நீங்கள் கோன் வைக்கலையா? ஆமா மச்சான், மறந்தாச்சு. இதை வைக்கும். வாடி மறந்தானே எப்போ உனக்கு? எனக்கு எதுக்குக்கா? வேண்டாக்கா, நீங்கள் வச்சுக்காங்க. கல்யாணம் பொண்ணு நாங்கள் தானே, நாங்கள் வச்சுக்கிறோம். நீ சும்மா இரு. நீங்கள் 3 பேர் வைங்கக்கா, அக்காவுக்கு சேர்த்து வைங்க. நன்றி. போ, கை நிறைய வச்சுக்க போ. எதுக்கு மாமா? வேண்டாம், இருக்கட்டும். ஓ, நாளைக்கு என்கேஜ்மெண்ட்லாம் கை நிறைய வச்சுக்க போ. கல்யாணத்தோட வச்சுக்கிடவா? 4 நாள் தானே இருக்கு. சரி கொஞ்சமாச்சும் வைப்போம். சரி மாமா. நன்றி. என்னாச்சு? ஒன்றுடா மாமா. சரி ஏக்கா வாங்க, ரூமுக்கு போய் எடுத்துட்டு வருவோம். சரி பவி. சரி பவி சௌமியா, பிரியா போய் தூங்குங்க போங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கழிச்சு வருவானும்மா, தூங்குறதுக்கு நீங்கள் போய் தூங்குங்க. சரி மச்சான், வரட்டும், மெல்ல வரட்டும். சரி நான் போய் தூங்குறேன். போய் தூங்கணும் பிரியா, புரியுதா? போன நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அம்மா ஏன் மாமா அப்படி சொல்லுதீங்க? சும்மா இரு நந்திரி, தூங்கினா தானே காலைல எழுந்திருப்பான். தூங்குவோம் மாமா, நீங்கள் சும்மா இருங்க. நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற நந்தினி, அடிப்பேன். சரி மாமா. அப்புறம் ஏம்மா நந்தினி இங்கே இருக்கட்டும் நைட்டு, சரியா? காலையிலே கொண்டு விடுதேன். சரிம்மா, நான் காலையில் நீ கொண்டு விட வேண்டாம் சரியா? பாலாவை கொண்டு விட சொல்லு, இல்லை மனோ கொண்டு விடட்டும். சரிம்மா, அவனை கொண்டு விடுவான்னு. சரியா? பிரியா கூட தூங்க போகிறல எப்படி? சரிம்மா, பிரியா கூட தூங்கிச்சிடுவோம். அக்கா உங்க கூட இருக்கலாம். அதான்டா சொன்னேன். ஏம்மா என் மேலே சந்தேகமா? அடி வாங்காதடா, என்ன பேச்சு பேசுற நீ? ஏன் பிள்ளடா நீ? சும்மா சொன்னம்மா, விடுங்க. போதுண்டா, எதுக்குடா இப்போ நந்தினியை கூட்டு வந்திருக்கேன்? காலையில் கூட்டி கொண்டு விடுதாங்க. நீ பேசாமல் இருக்கா? காலையில் கொண்டு விடுவோம் நாங்கள். சரி என்னமோ பண்ணிட்டு வரேங்க. போ, பேசாமல் போய் பாடு. அப்புறம் அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டாத. அப்படிதான் போலடா, இவன் ரொம்ப தான் இன்னைக்கு குதிக்கான், என்னன்னு தெரியல. அவனுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம்லா, அதான் ரொம்ப தீவிரமாக இருக்கானுக்கா. நீ அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டாத. ஓ அப்படியா கதை? ஆமாம் ஆமாம், ஓவர ஆட்டமாக இருக்கு. உன் ஆட்டத்தை விடையா தானே நல்லாவே நம்மளே சொல்லுதான் பாரு. போங்கடா போங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்டா. 6:00 நீனே கூப்பிட்டு போவாதா? எங்களுக்கு கால் பண்ணு, நாங்கள் 2 பேரும் எழுந்துச்சி வாரோம், கொண்டு விட்டுட்டு வரோம். சரிடா சரி, கால் பண்ணுறேன், கூப்பிட்டு போய் விட்டுவாங்க. சரி அம்மா, நாங்கள் போய் படுக்க போகிறோம். ஆமாடா, நாங்கள் தூங்க போகிறோம். நானாம்மா போங்க போங்க. நீ ரொம்ப நேரம் முழிச்சிருக்கதே, இருவ மாடு தூங்கு. எங்கே இருந்து தூங்க வேணுமே? 4 நாள் நல்லா தூங்கிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீக்கா நீயுமா சும்மா இரு. சரிடா, நாங்கள் போகிறோம். சரி சரி, காலைல எழுந்துச்சி வேலையை பாரு. சரிடா. கோன் வேணா நீயும் வச்சுக்கா, போ வச்சுட்டு போய் தூங்கு. வேண்டாடா, கல்யாணத்தோட வச்சுக்கிறேன். சரி அப்போ வாங்க விருப்பக்கா, எப்போனாலும் வச்சுக்க. சரி அம்மா, சீக்கிரம் தூங்குங்க. சரிங்கம்மா, நாங்கள் தூங்குறோம், நீங்கள் போங்க. சரிம்மா. நந்தினி தூங்க போ, புரிய ரூமுக்கு போ. முடியாது, நான் போக மாட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ண போகிறேன்? உங்களை பேச தானே நான் இங்கே வந்தேன். இங்கே இருக்கேன்னு சொன்னேன், நீங்கள் தூங்க போய் சொல்லுதியா? அப்போ தான் பேசலாம், வேற என்ன? அவ்வளோதானா? காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் நந்தினி, தூங்கினேன்னா. நான் தூங்கிக்குவேன், என்னை விடுங்க. வாடா, கூட்டு போய் பேசப்போ. போயேன்டா, ஆசைப்படுத்தலாம். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுதியடா. போடா. சரி வா, ரூமுக்கு வா. சரி மாமா. சரிடா, நாங்களும் ரூமுக்கு போகிறோம். ஆனால் எதுனாலும் கால் பண்ணு. காலையில் நீ கூட்டிகிட்டு போயிடாத சொல்லியாச்சு. சரிடா, உங்கள் தங்கச்சி நீங்களே கொண்டு விடுங்க. மாமா. சரி வா, எஞ்சி வா. மாமா. சொல்லு. மாமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன் நந்தினி, ஏன் அப்படி கேட்க? இல்லை சொல்லுங்க மாமா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ ஏன் வருத்தமாக இருக்கேன்னு எனக்கு தெரில. நான் நல்லா தானே இருக்கேன், சந்தோஷமாக தானே இருக்கேன். இல்லையே, நீ சந்தோஷமாக இருந்தால் இப்படியா இருப்ப? சொல்லு. ஆமாம், கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீ எது நினச்சி வருத்தப்படுதுன்னு எனக்கே நல்லா தெரியும். நீ சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னையிலேருந்து உன் முகத்தில் நான் வருத்தத்தையே பார்க்கக்கூடாது, புரியுதா? அப்புறம் நாளைக்கு நைட்டில் இப்படி உட்காந்து பேச முடியாது, சரியா? ஒரு 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லை நான் வீடியோ கால் பண்ணுறேன், சரியா? இங்கேருந்து வீடியோ கால் பண்ணுறேன், நீனும் அங்கேருந்தே பேசு, சரியா? நீங்கள் தானே சொன்னீங்க நான் அங்கே வந்து பேசுகிறேன்ட்டு, அப்புறம் இப்படி சொல்லுதீங்க. சரி நந்தினி, நான் பார்க்குற முடிச்சு அங்கேருந்து பேசுகிறேன், சரியா? நான் நைட்டு தூங்கும்போது இங்கே வந்து நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன், பேசு, சரியா? அப்படியா? ஏன் மாமா?
இது நானுமே வெளியே போகக்கூடாது, நீனுமே வெளியே போகக்கூடாது. அதான் காலேஜ் மட்டும் போக சொல்லுவீங்க. காலேஜ் போக வேண்டாம்னு சும்மா சொன்னேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு போய்க்கலாம், சரியா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு போகணுமா? ஆமாம், போகணும்ல. இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணணும்ல. 2 நாள் கழிச்சு போனேன், நானே கொண்டு விடுதேன். ஒரு வாரம் கேட்டு வந்திருக்கேன், சரியா? சரிங்க மாமா. சரி, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. மனசுக்கு வச்சு கஷ்டப்படாதான். எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது, சரியா? உன் கல்யாணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அப்புறம் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லு, பண்ணுவோம். புரியல மாமா, என்ன கேட்குங்க? ஏதாச்சும் உனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, பண்ணுவோன்னு நான். எனக்கு எதுவும் தோணலையே. எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லணும், கேட்கணும், சரியா? ஆனால் அதை விட்டுட்டு தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது. தப்பான யோசனை வரக்கூடாது, சரியா? நீங்கள் தப்பான யோசனைனா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு நினைக்கிங்களா மாமா? ம், ஆமாம். அப்படி தான் தோணிட்டு இருக்கு. அடிச்சு விடுவேன் பார்த்துக்கா. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? நான் இவ்வளோ தூரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பாரந்திரி, அப்படியெல்லாம் யோசிக்காத சொல்லியாச்சு. அதான் சொன்னலாம், இந்த கல்யாணம் நடந்தால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு. அதை பற்றி யோசி. உனக்கு நல்லா இதெல்லாம் பண்ணுவேன்னு நீ சொல்லியிருக்க. அப்புறம் ஏன் நீ போட்டு தேவையில்லாமல் யோசிக்க? சொல்லு. ஆமாம் மாமா, நீங்கள் எனக்கு நல்லா இதென்ன பண்ணுவீங்க. என் சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். என்ன, நான் யோசிக்கல மாமா. உன் சந்தோஷம் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கல. அப்போ நீ ஏன் தப்பாக யோசிக்க? நல்ல இதெல்லாம் பண்ணுவேன். ம், சரி, நான் இன்னும் யோசிக்கலை. நீங்கள் இப்போ இதை பற்றி கேட்கலன்னா நான் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். நாளைக்கு தான் யோசித்தேன் ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு. அடிப்பேன் நந்தினி. ஏதாச்சும் யோசிச்சேன்னா இன்னொன்று நான் சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்க. நீ அப்படி ஏதாவது தப்பாக யோசிச்சு பண்ணணும்னு நினச்சேன்னா அப்புறம் நானும் இருக்க மாட்டேன், அதையும் யோசிச்சுக்க. மாமா, நீங்கள் இப்படி பேசாதீங்க. இப்போ சொல்லு, தப்பாக யோசிப்பியா? யோசிக்க மாட்டேன் இனிமே. நான் கஷ்டமாக இருக்கு மாமா. நீங்கள் எனக்கு கல்யாணம் முடிச்சோன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்களா வேற எங்கேயும்? உடனே எங்கேயும் போக மாட்டேன், சரியா? இங்கே தான் இருப்பேன். நீ எப்போ போகணும்னு சொல்லுதியோ அப்போ தான் கூட்டிகிட்டு போவாங்க, சரியா? சரி மாமா. தூங்குறியா? ப்ரேயர் ரூமில் போய். அப்போ தான் காலையில் பார்க்க முகம் நல்லா இருக்கும். நான் இங்கே தூங்கட்டேன். சொன்னல நந்தினி, ஒரு 4 நாள் போரு, அதுக்கப்புறம் இங்கே தூங்கு. ஆமாம் மாமா, மறந்துட்டேன். சரி, நான் பெரிய ரூமுக்கு போட்டான். சரி நந்தினி, உன்னை நம்பி தான் தனியாக விடுதேன், புரியுதா? ஏதாச்சும் நம்ம தப்பாக யோசனை பண்ணதுன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். எல்லாம் மைண்டில் வச்சுக்கா. நான் இருக்க மாட்டேன், அதையும் யோசிச்சுக்கா. நான் இருக்கணுமா வேண்டாமா? மாமா, நீங்கள் அப்படி பேசாதீங்க. நான் யோசிக்க மாட்டேன் நந்தினி. அந்த விஷயத்தில் நான் இப்போ சொன்னது தான். அதனால் நீ யோசித்து நடந்துக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நந்தினி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கா. நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாக இருக்கும், சரியா? அதனால் எப்படி சந்தோஷமாக இருக்கணுங்கிறத மட்டும் யோசி, வேறு எதுவும் யோசிக்காத, புரியுதா? ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நீ. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை, அதனால் புரிஞ்சுக்கோ. சொன்னதை ஞாபகம் வச்சுக்க நந்தினி. நான் இருக்கணுமா இல்லை வேண்டாமான்னு யோசிச்சுக்கோ. ஆமாம், நீங்கள் அப்படி தான் பேசாதீங்க. நான் இனிமேல் யோசிக்க மாட்டேன். நீங்கள் வேணும். சரி, நம்பலாமா? நம்புங்க மாமா, இனிமேல் நான் இப்படி யோசிக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும்ல. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? கல்யாணம் பண்ணட்டும், நீங்கள் எனக்கு வேணும் மாமா இப்படி பேசுறதுக்கு. சரி, எப்போதும் என்கிட்ட இப்படி உட்காந்து பேசலாம், சரியா? அதை நினச்சி நீ சந்தோஷமா இரு, சரியா? சரிங்க மாமா. என்னாச்சு? குரலில் சந்தோஷமே இல்லை. நாளைக்கு என்கேஜ்மெண்ட், 3 நாளில் கல்யாணம். ஆனால் நீ சந்தோஷமாகவே இல்லையே, எதுக்கு? தெரியலையா மாமா? என்ன தெரியலன்னு சொல்கிற? நீ தான் காரணம். சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா இருக்கலாம். நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட எப்போதும் பேசணும்னு சொல்லிட்டேன் நான் இப்படியே. அப்புறம் நீ அதை நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. இப்போ நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்படியே உட்காந்து உங்கள்கிட்ட பேசாண்டாமா? பிடிக்காதுன்னு யார் சொன்னா? நான் எப்போதும் உங்கள் கூட தானே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இப்படியே இருந்து என் கூட பேசணும். அப்போ சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக பேச பார்ப்போம். சரி மாமா. சரி, கல்யாணத்துக்கு எப்போ வர தெரியுமா? வந்தா எனக்கு என்ன? உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு பேசணும்ல, அதே மாதிரி பேசு. அதே மாதிரி தானே பேசிடுவோம். பேசுறியா? பேசுவேன் மாமா. நான் வந்தேன்னா உங்களை விட்டு நான் நவளவே மாட்டேன். நவளவே மாட்டியா? ஆமாம், உங்கள் பக்கத்தில் வர விட மாட்டேன். நானும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி, என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நான் போக மாட்டேன். நீங்களே போச்சனாலும் நான் போக மாட்டோம்ல. போக மாட்டியா? நான் சொன்னாலும் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். உங்களை விட்டு நான் போக மாட்டேன். சரி, எங்கேயும் நீ போக மாட்டேன்னு என் கூடயே இரு. சரி, என்கேஜ்மெண்ட்டுக்கு சேரீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொடுத்துக்கோ. பிடிச்சிருக்கான்னு பாக்கியா? நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதை நான் நல்லா இருக்கான்னு பார்க்கவா? சரி, பார்க்கலையா? வேண்டாம், நான் எதையுமே பார்க்க மாட்டேன். நீங்கள் அப்பப்போ தாங்க, நான் உடுப்பேன்னு. சரி, அப்புறம் நாளைக்கு மத்தியானம் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, நீ போறியா? நான் போகல மாமா. எனக்கு தான் எல்லா ட்ரெஸ்ஸும் நீங்கள் எட்டு வந்துட்டீங்களா? பிறகு நான் அங்கே இருக்கு. ஆனால் நீங்களும் போகக்கூடாது. நானும் போகக்கூடாதா? ஏன்? இப்போ தானே மாமா நீங்கள் சொன்னீங்க என்னையும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்களும் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. பிறகு என்ன?
என் கூட உட்காந்து பேசுங்க. அப்படியா? உங்ககிட்ட உட்காந்து பேசணுமா? ஆமாம், என் கூட மட்டும்தான் உட்காந்து பேசணும். சரி பேசுகிறேன். ஆமாம், நான் ஒன்று கேட்கட்டா? கேட்க வேண்டியதானே? நாளைக்கு மாப்பிள்ளை வருவாரா என்கேஜ்மெண்ட்டுக்கு? வரணுமா? இல்லை மாமா, வரான்டான். வரணும்னு கேட்கல, நான் கேட்க வருவாங்களா இல்லையான்னு, அவ்வளோதான். வரல, மாப்பிள்ளை வரல நாளைக்கு. பெரும்பாலும் வருவாங்கல்ல மாமா நிச்சயதார்த்தத்துக்கு. அப்புறம் சாமி அக்காவுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம மனோனையும் கூட்டிகிட்டு தானே போனோம். கூட்டிகிட்டு தான் போகணும். ஆனால் மாப்பிள்ளை வந்தாருன்னா நான் வர முடியாது. பரவாயில்லையா? ஏன் மாமா அப்படி சொல்லுதீங்க? பிறகு நான் கல்யாணத்துக்காக லீவ் எடுத்திருக்கோம்ல. அப்புறம் எனக்கு அவனுக்கும் ஒரே வேலை தானே. நான் வந்தால் எப்படி அவர் வர முடியும்? இல்லைன்னா அவர் வந்தால் நான் வர முடியாது. பரவாயில்லையா? உனக்கு என்ன செய்யணும் நீ சொல்லு. யார் வரணும்? எனக்கு வர்றதெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு எப்போதும் நீங்கள் கூட இருக்கணும். நீங்கள் இருந்தாலே போதும். நான் இருக்கா போதுமா? ஆமாம், நீங்கள் எப்போதும் என் கூட இருக்கணும் மாமா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் சொல்லியிருக்கோம்ல. நாளைக்கு மாப்பிள்ளை வரமாட்டாங்களா? இப்போ நீங்கள் என் கூட நின்றுங்க. என் பக்கத்தில் நிற்கணும். என்ன? உன் பக்கத்தில் மாப்பிள்ளை தானே நிற்கணும், நான் தான் நிற்கணும். அவர் தான் வரலாம். பிறகு என்ன? என் மாமா என் கூட இருக்கணும். அதுக்காக மாப்பிள்ளை நிற்கிற இடத்துல நான் நிற்க முடியுமா? எனக்கு அவர் இடம் இதெல்லாம் தெரியாது. ஆனால் என் பக்கத்தில் நீங்கள் தான் நிற்கணும். நான் உங்கள் கூட தான் நிற்பேன். மாப்பிள்ளே வந்தாலும் நான் மாப்பிள்ளை பக்கத்தில் நிற்க மாட்டேன் மாமா. நான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்பேன். அப்படியா? சரி. இப்போ கல்யாணத்தன்னைக்கு என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா அன்றைக்கி என் கூட தான் இருப்பீங்கன்னு. பிறகு என்ன? தாலி கட்டுற வரைக்கும் நீங்கள் என் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் தாலி கட்டி முடித்தாலும் நீங்கள் தான் என் கூட நிற்கணும். அவ்வளோதானே சொல்லிட்டேன். சரி, தாலி கட்டி முடிச்சாலும் உங்ககிட்ட நின்றுனா நான் எப்போ தாலிக்கிட்டேன்? என் பொண்டாட்டி எங்கே நிற்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கூட நீங்கள் நிற்கணும். நீங்கள் உங்கள் பொண்டாட்டி எங்கேயும் கொண்டு விட்டுட்டு வாங்க. எனக்கு தெரியாது. எங்கேயும் கொண்டு விட்டுட்டு வரணுமா? அவங்கள பற்றி கேட்காதீங்க, நான் கோவப்படுவேன். சரி, இத்தனை வருஷமா பேசாமல் இருந்தலாம். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ திட்டுவேன். நீ வாயே திறந்து பேச மாட்டலாம். இந்த கோவம்லாம் எங்கேருந்து வந்தது? இப்போ எது சொன்னாலும் கோவப்படுது. எதுக்கு எடுத்தாலும் கோவம். உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிடுது. என்ன செய்ய மாமா, உங்களை எனக்கு விட்டு கொடுக்க மனசே வர மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, சந்தோஷமாக இருக்கணும்ல, அது எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் சாரின்னே சொல்லிட்டு இருக்கேன். விட்டு கொடுக்க முடியலையா? ஆமாம், ஆனால் நீங்கள் என்னை பிடிக்கல, லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேன். சரி, விருப்பம் இல்லாமல் என்ன செய்ய? விருப்பம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் பிடிக்கலன்னு சொல்லலையே, பிடிக்குன்னு தானே சொல்லியிருக்கேன். பிடிக்கும், எனக்கு அது தெரியும். இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா மாமா? அப்புறம் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. அது எனக்கும் பிடிக்காது உங்களை கட்டாயப்படுத்துறது. உங்களுக்கு போய் பிடிக்காதுல்ல கட்டாயப்படுத்துறது. இப்போவுமே யோசிக்கவே மாட்டேங்குது. நீ நான் எதுக்காக சொன்னேன்? நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அதையாட்டி யோசிச்சு வச்சு கேட்கலாம்ல. என்னதான் நீங்கள் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லணும்னு தோணவே இல்லையா? பார்ப்போம், இன்னும் 3 நாள் டைம் இருக்குடா. நீ சொல்லுதியா என்னன்னு பார்ப்போம். என் கூட இருந்தால் போதும். என் கூடயே இருங்கன்னு சொல்லுதேன், விட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லுதேன். ஆனால் அதை மட்டும் யோசிச்சு சொல்ல முடியல உன்னால். சரி, அப்படியே இருந்தாலும் நீனா சொல்லலாம்ல. கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேட்க, நான் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேக்காப்பா. இதை நான் சொன்னனுக்கே சொல்லியிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும். இவ்வளோ குழப்பம் உனக்கு தேவையா? ஆனால் அதானே சொல்கிறேன். எத்தனை தடவை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். யோசிக்கலாம் பாரு. மரம் மண்டங்கிறது கரெக்டாக தான் இருக்கா. நந்தினி, தூங்கிட்டியா? தூங்கல மாமா, தூக்கம்லாம் வரல. சும்மாவே என் பக்கத்தில் இருந்து உனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு தூக்கம் வருமா? தூக்கமே வராதா இன்னைக்கு உனக்கு? நீ எதாச்சும் பேசு. என்ன பேசன்னு தோணலை, ஆனால் இப்படியே இருக்கணும். இப்படியே இருந்தால் காலையில் எப்படி முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? சொல்லு மாமா. சொல்லு. ஐ லவ் யூ மாமா. என்னாச்சு? ரொம்ப மிஸ் பண்ணியா? ஆமாம். ஏய், இவ்வளோ தடவை பேசி தானே நார்மலாக்கி வச்சுருக்கேன். மறுபடியும் ஏன்டா இல்லாவுதா? சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏமா ஒரு வாரம் இருந்துட்டு போய் சொல்லுமா? எதுக்கு மாமா? இந்த டைம் கொஞ்சம் சுற்றி காமிப்போம். முடியாது, நான் மட்டும் தான் வருவேன். என்ன மட்டும் தான் நீங்கள் சுற்றி காமிக்கணும். உன்னை மட்டும் சுற்றி காமிக்க? நீ என்ன வேற ஊர்ல இருந்தா வர? இங்கே தானே இருக்க. இப்படி பேச வேண்டியதானே? ஏன் டல்லாவுதா? என்ன பண்ண? நான் எங்கே இருக்கேன் சொல்லு. இங்கே தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் அப்படி கேட்குங்க? இங்கே தான் இருக்கேன். யார் கூட இருக்கேன்? என் கூட தான் இருக்கீங்க. இருக்கேனா? உன் கூட தானே இருக்கேன். எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் ஏன் இப்படி பேசுகிற டெல்லாம்? சரி, சந்தோஷமாக இருக்கேன். சொன்னால் மட்டும் பார்த்தாது, சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு தெரியும்ல. நானே பார்த்து புரிஞ்சுக்கணும். சரி, நீ நேராகுது, போய் தூங்கு. நாளைக்கு உட்காந்து பேசுவோம் போ. 3 நாளாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா நைட்டு? சரி, பகலில் பேசுவோமே. 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் பேசணுமோ 3 நாளைக்கு சேர்த்து உட்காந்து பேசு, சரியா? நான் உட்காந்து கேட்கேன்.
அப்படியா? அப்போ 3 நாள் கழித்து கல்யாணத்தன்னைக்கு நைட்டு இங்கே தான் இருக்க சொல்லியிருக்கீங்க, என்ன தூங்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் தூங்க மாட்டேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் என்ன. நைட்டுக்குள்ளே பேசிட்டே இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு தான் இருப்பேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் என்ன. 3 நாள் பேச முடியாதுன்னு சொன்னீங்களா, அந்த 3 நாளுக்கு சேர்த்து பேச சொன்னீங்களா, இப்போ நான் பேசுவேன். விடிய விடிய பேசிட்டு தான் இருப்பியா? ஆமாம் பேசுவேன், நீங்கள் கேட்கணும். எப்போ தூங்க? அது நான் சொல்லும்போது தூங்கினா போதும். வசமாக மாட்டிக்கிட்டேன் போலையா? என்ன மாமா சொல்லுங்கள். சரி உட்காந்து பேசுவோம் சரியா? வியாசப்படலாம் விடிய விடிய உட்காந்து ஆளப்பேரு பேசு, நீ நல்லா பேசு, நான் பாட்டு தூங்கிடுது. தூங்குவீங்களா நீங்கள்? கேட்டுட்டா? ஆமாம் நீங்கள் சொன்னது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பேசு வேணாம், பேசு, நான் பாட்டு தூங்கிடுதேன் அப்படி சொன்னீங்களா? கேட்டுட்டா உண்மைக்கு உனக்கு? என்ன பேச வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறேன்னு சொல்லுவீங்க, எப்படி தூங்குவீங்கன்னு நானும் பார்க்கேன். அப்போ தூங்க விட மாட்டியா? தூங்க விட மாட்டேன். யானந்திரி ஏக்கு தூங்க விட மாட்டேன்? அதுவா, கல்யாணம் முடியட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இப்போ சொன்னால் திட்டுவீங்க மாமா. சரி அப்போ தூக்கம் கிடையாது. தூங்க முடியாது, நான் தூங்க விடவும் மாட்டேன். அப்படியா மனசில் வச்சுக்கா. சரி நந்தினி போய் தூங்கு போ. நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் முடியட்டும் உட்காந்து பேசுகிறேன் உங்க கூட. சரி மாமா. சரி போ. சரிங்க மாமா, நீங்கள் தூங்குங்க. சரி நான் தூங்குறேன், நீ போ. தூங்கணும் என்ன, எதையும் நினைக்கக்கூடாது. சரி உன் ஃபோனை வீடியோ கால் பண்ணுறேன், லைனில் இருக்கட்டும் சரியா? பக்கத்தில் வச்சுக்கோ, பக்கத்தில் வச்சுட்டு நீ தூங்கு சரியா? நான் பேச மாட்டேன். சரிங்க மாமா, நீங்களும் தூங்குங்க. நீ தூங்குவேன், நான் எங்கேருந்து தூங்குன்னு எனக்கே தெரில. உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரதாட்டி எனக்கு தூக்கமே இருக்காது நந்தினி. சரி நான் தூங்குறேன், இப்போ தூங்கு. சரி மாமா. டேய் வாடா. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க உட்காருங்க. வாரம்மா வாரம் உட்காருங்க. நந்தினி எங்கம்மா? அவள் ரூமில் தான் இருக்கா, கிளம்பிட்டு இருக்கா. இன்னும் ரெடி ஆகாமலாம் இருக்கா? கிளம்ப மாட்டேன்னு சொன்னேன், நீங்களாம் வந்த பிறகு தான் கிளம்புறேன்னா. இப்போ தான் கிளம்பி சொல்லியிருக்கேன். அக்கா நம்ம போமா நந்தினி பார்க்க? போக வேண்டியதானே, என்ன கேள்வி? போங்க. எதுக்கு உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கு? போ. நீங்க வரீங்களா? நந்தினியை பார்த்துட்டு வரோம். ஆறு சௌமியா இரு, அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம், சேஞ்ச் பண்ணதுக்கு சாரி எடுத்துகிட்டு போகணும். சரிங்க மினி வாங்க. என்னடா அமைதியா எனக்கு? என்ன மாமா சொல்ல? இல்லடா ஒன்றும் சொல்லாமல் இருக்கியே, அதான் கேட்டேன். என்ன மாமா சொல்ல? எதுவும் சொல்லணுமா என்ன? ஒன்றும் சொல்லாண்டாண்டா வீடு. எப்பா அவன் என்ன யோசிக்கன்னு தெரியாதப்பா உங்களுக்கு. போங்கப்பா, வேலையை பாருங்கப்பா. எது கூட கூட்டு வந்திருக்கு? 3 பேர் எதுக்கு இங்கே சில மாதிரி நிற்கிய? போங்க போய் நந்தினியை ரெடி பண்ணி கூட்டுவாங்க. ஆளுக்குள்ள பேர் வந்து நிற்காங்க போஸ் கொடுத்துட்டு. போறேன்டா பறக்காத. போவாட்டா இங்கே இருக்க மாட்டான் ஒருத்தன். திட்டு வாங்க மட்டும் நீ பெயிரு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போவ போக்கா போய் கூட்டிட்டு வாவல. அப்படியா? போ, நீயே போய் கூட்டு வா, போ. எதுக்கு போய் இப்படி சொல்லுத? போ. இருடா, இதுக்காகவே நான் லேட்டாக கூட்டு வரேன் அவளை. இரு ஒன்றே போடுவேன், இன்னும் 10 நிமிஷத்துல வெளியே வரணும். இரு, இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கூட்டு வரணும், இல்லையேன்னு விட்டு பாரு. அடி வாங்கிறத ஓடிரு. போ போய் 10 நிமிஷத்துல வரணும். வர மாட்டேடா, நீ இன்னைக்கு நல்லா வெயிட் பண்ணு, வெளியே உட்காரு. 10 நிமிஷம் டைம், வெளியே வரல அத்தனை பேரும். நான் அங்கே வர வேண்டியது இருக்கும் பார்த்துக்கா. அக்கா இது உனக்கு தேவையா? போ பேசாம. போல காண்டாயிரவா அடி வாங்கிறத ஓடிரு. பாவி போ, சொல்லிட்டே இருக்காங்க நின்றுருக்கு, எதுக்கு? போ. எதுக்குடா இப்படி விரட்டுறீங்களா? ஏங்க அம்மா தாய்களா போங்க, போய் வேலையை பாருங்கம்மா. இவளுகளுக்கு ஒன்றும் புரிய மாட்டக்கு. போ சாமியா போ, போய் நந்தினி ரெடி பண்ணி கூட்டு வா. நல்ல நேரம் ஆரம்பிக்க போதில்ல, நிச்சயம் பண்ணல. சரிங்க போறோம். போறியா இல்லை 2 வைக்கவா? போறேன்டா, அடிச்சு விடாத. போ சொல்லிட்டு இருக்கல போ. கல்யாணத்துக்குள்ள இன்னும் ஒரு பாடு படுத்துருவாடா நீ. அவனுக்கு கல்யாணத்துக்கு கூட நீ இந்த பாடு படுத்தல. அந்த தம்பிக்கு கல்யாண கதை வேற, இது வேற. போ பேசிட்டு இருக்கத போ. சௌமியா பாவி வாங்க, இங்க நின்னோம்னா இவன் இப்போ அடிச்சே விடுவான். வாங்க. தெரியாம நான் உன் கூட வந்துட்டேன், பின்னாடியே வந்திருக்கலாம்டா மச்சான் கூட. வருவே வர விட்டுருவாங்க. போ போ, குடிக்க ஏதாச்சும் குடு போ. மாப்பிள்ள வரலையா? டேய், என்னடா உன் மாமியார் இப்படி கேட்காங்க? மாமியாருக்கு தெரிஞ்ச கேட்க மாட்டாங்களாம். மாப்பிள்ளை இன்னைக்கு வரமாட்டாரு, கல்யாணத்தன்னைக்கு தான் வருவார். ஒரு அவர் வந்தாருன்னா துறை எப்படி வர முடியும்? துறை வர முடியாதுல்ல. என் தங்கச்சி எல்லாம் செய்வா அவருக்கு பதிலாக. மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் சார்பா தங்கச்சி வீட்டில் தான் செய்வாங்க. சூப்பர்லாம் மாமா, எப்படி சமாளிக்குவாரு? எல்லாம் நீ பண்ற வேலைடா. சரி சரி ரொம்ப கோவப்படாத, 4 நாள் பொறுத்துக்கா. எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நான் அப்பவே சொல்லி கொடுத்துருப்பேன் நந்தினிட்ட. அதுக்கு தான் வந்துட்டு சொல்லல, அதுக்கு தான் பல கரெக்டாக சொன்னேன்னு நேற்று ஓட்டவே வச்சு உளருவேன்னு. இருக்கடா, ஒரு நாள் சிக்குவீங்கடா, அப்போ பார்த்துக்கிறேன் உங்கள. சிக்கனை பார்த்துக்கா. போ சரி போ, ஏதாச்சும் குடிக்க கூடன்னு சொன்னலாம் போ. மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம பார்க்காம எப்படிங்க? மாப்பிள்ளையை நான் பார்த்துட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? உன் வேலையை பாரு, போ சொன்னதை மட்டும் செய். சரி என்னமோ பண்ணுங்க. கல்யாணத்தன்னைக்கிட்ட வருவாரா எப்படி? வருவாரு, வராமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? சரி வந்தா சரிதான். சரி போ.
அக்கா நந்தினியை விட மாமியார் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளைய பார்க்க. இல்லட்டாடா அம்மாட்ட சொல்லட்டா? நல்ல கைக்கு வாக்காதான் நிற்க தெரியுமா? கொடுத்தோம்னா கரெக்டாக வந்து விடும். எப்படி வாங்குதியா? நான் போறேன்டா. இதைத்தான் நான் வந்த நேரத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், போன்னுட்டு. இங்கே நின்னே நீ 10 நிமிஷம் ஆக்கிட்ட. போ. இவையே இப்போ அவங்ககிட்ட அடி தான் வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் இங்கேயே நின்றுக்கிட்டு.